ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். வேத புத்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தமானது வேத புத்தகத்தில் யோசுவாவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படி என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் வேதனைப்படுத்தப்பட்டு உங்களை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தான் வந்திருக்கிறது. என்னென்னா, ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. வேத புத்தகத்தில் இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, ஆண்டவர் எப்படி நான் மோசையோடு கூட இருந்தனோ அதே போல் உன்னோடும் கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். இந்த உலகத்தில் கணவன் மனைவியை பார்த்தோ, மனைவி கணவனை பார்த்தோ, பிள்ளைகள் தாய் தகப்பனை பார்த்தோ இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நான் எல்லா நாட்கள்லையும் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வார்த்தைக்கு சொல்லக்கூடிய முழு தகுதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் இருந்தது. அதனால தான் பாருங்கள், உயிர்த்தெழுந்த பின்னாடி கூட பிதாவை போய் பார்க்க போகாமல் தம்முடைய சீசர்களை பார்க்க போனார். ஏனென்றால் அவர்களை விட்டு விலகுவதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால தான் என்றென்றைக்கும் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தனிமையில இல்லை, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். God bless.